திருவாரூர் பயணத்துக்கு நடுவில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த ஜமால் முகமது காலேஜுக்கு நான் வர்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஏற்கனவே 2006 கல்லூரி நிறுவனர் நாள் விழாவுக்கு வந்திருக்கிறேன். அடுத்து இன்னைக்கு இதை திறந்து வச்சிருக்கக்கூடிய குளோபல் ஜமாலியன் பிளாக் அடிக்கல் நாட்டி 2022 வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டேன். கடந்த மே மாதம் கூட இஸ்லாமிய தமிழ் இலக்கிய மாநாட்டில் கலந்துகிட்டேன். ஒற்றுமையும் சகோதரத்துவம் எப்படி வலுப்படும் நாட்டுக்கு வழிகாட்டுகிற நிறுவனமா இந்த காலேஜ் இருக்கு. இங்க உங்களுக்குள்ள உருவாக ஃப்ரெண்ட்ஷிப் எல்லா காலத்துக்கும் தொடரணும். காலேஜ் நட்பு ஓல்டு ஏஜ் வரை உறுதியா இருக்கணும். அது இந்த சமூகத்திலையும் எதிரொலிக்கணும். ஏன்னா இந்த காலேஜை உருவாக்கின ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்களும் ஜனாப் மியான் யாவுத்தர் அவர்களும் இப்படிப்பட்ட நல்லிணக்கத்தை உருவாக்கி இந்த பகுதியில இந்து முஸ்லீம் கிறிஸ்து மக்கள் எல்லாம் படிச்சு முன்னேறணும்னு நினைச்சாங்க. அது நினைவாகி உங்களுடைய கல்வி கனவையும் 75 ஆண்டுகளாக நினைவாக்கிட்டு இருக்கு இந்த கல்லூரி. அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டத மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஹாஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில ஈடுபட்டவர். 1931 லண்டன்ல நடந்த 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டவர். காந்தியடிகள் கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதுல எவ்வளவு தொகை வேண்டுமானாலும் எழுதி விடுதலை போராட்ட நிதியா பயன்படுத்திக்கன்னு சொன்ன வள்ளல் தான் அவர். அதே போல ஜனாப் மியான் யாவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணி ஆலை நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர். 2 வள்ளல்களும் காந்தி வழிய கடைபிடிச்சவங்க. காந்தி வழி, அம்பேத்கர் வழி, பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு. மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது. ஜனாப் மியான் யாவுத்தர் தந்தை பெரியாரிடம் பாசம் கொண்டிருந்ததோடு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தன்னுடைய மனைவியோடு கலந்துகிட்டவர். அப்படிப்பட்டவர் வழங்கின 100 ஏக்கர் நிலத்துல ஜமால் முகமது அவர்கள் கட்டி கொடுத்த கட்டடத்துல தான் இந்த ஜமால் முகமது கல்லூரி தொடங்கப்பட்டுச்சு. 2 வள்ளல்களும் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த குடையில கடந்த 75 ஆண்டுகளாக உங்களோட ஆயிரக்கணக்கான சீனியர்ஸ் சமுதாயத்துல மதிப்பு மிக்கவர்களாக உயர்ந்திருக்கிறாங்க. அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த கல்லூரி உருவாக்குனாங்களோ அதுல இருந்து விலகாம இன்று வரை இது வெற்றிகரமாக நடந்துகிட்டு இருக்கு. நிர்வாக குழுவினர், கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன். அதே போல இந்த கல்வி நிறுவனத்துக்கும் அங்க படிக்கிற மாணவர்களால தான் பேரும் புகழும் கிடைக்கும். உயர்ந்த சிந்தனையாளர்களோட தொலைநோக்கு பார்வைய செயல் வடிவமாக்க போறவங்க மாணவர்களாக நீங்க தான். மாணவர்களுக்கு படிப்பு ரொம்ப முக்கியம். அதுதான் உங்களுடைய நிலையான சொத்து. அதோட பல்வேறு திறமைகள் கொண்டவர்களாக நம்பிக்கையையும் சமூக அக்கறையும் நிறைஞ்சவங்களாக வளரணும். வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அதனாலதான் ஏராளமான கோல்டு மெடல்ஸ் இந்த காலேஜை தேடி வந்துகிட்டு இருக்கு.
தரமான கல்வியை கொடுக்கிறதால இந்த நிகழ்ச்சி இங்க நிகழ்த்தப்பட்ட பல ஆய்வுகள் உலகத்தரம் வாய்ந்ததான் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. மாணவர்களுடைய பல கண்டுபிடிப்புகளுக்கு காப்புரிமை கிடைச்சிருக்கு. இப்படி சாதனைகள் படைக்கிறதுனாலதான் 2011 மற்றும் 2016 யூசிஜி இந்த கல்லூரிய ஆற்றல் வள தனித்தகுதி பெற்ற கல்லூரின்னு தேர்ந்தெடுத்து கட்டமைப்பு வசதிகளுக்கு 3 கோடி ரூபாய் நிதி உதவி அளிச்சது. இதெல்லாம் கல்லூரி நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் பெருமை. நீங்க ட்ரெயின்ல, பஸ்ல அல்லது பிளைட்ல பயணம் செய்யறப்போ பக்கத்து சீட்டுக்கார எந்த காலேஜ் பிரதர்னு கேட்டா ஜமால் முகமது காலேஜ்னு நீங்க சொல்ல, நானும் அதே காலேஜ் ஸ்டூடெண்ட், நான் இப்போ இஸ்ரேல இருக்கேன், செக்ரட்டரியேட்ல பெரிய பதவியில இருக்கேன்னு சொல்றப்போ ஒரு பெருமிதம் தெரியும்ல. அதுதான் இந்த காலேஜுடைய கத்து.